பிரியமானவர்களே, இந்த நாளில் மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் எஸ்தர் திருச்சபைக்கு உங்கள் யாவர் அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் பெங்களூரில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் வரலாம். இன்றைக்கி காலையில் 3 ஆராதனை இருக்கிறது. மார்னிங் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock. நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். யார் வீட்டில் இருக்காதீங்க, நீங்கள் போகிற சபைக்கு போங்க. ஒருவேளை போகாதவர்கள் மற்ற சபைக்கு இது வரைக்கும் போகாதில்ல, நான் வீட்டில் தான் இருந்து ஆராதிக்கிறேன் அப்படி சொல்லுவீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன். ஏனென்றால் இந்த நாள் நமக்கு திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் திருவிருந்து பரிமாறப்படும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சுத்த மனசோடு ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகள் அந்த திருவிருந்தில் பங்கு பெறலாம். அதில் யாரெல்லாம் வர முடியுமோ கண்டிப்பாக வாருங்கள். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம் 1வது வசனம். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி செய்வது செம்மையை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஆலயத்துக்கு எதுக்கு வரோன்னா கர்த்தரை துதிக்கும்படியாக. இந்த கடந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுகம், கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கியிருக்கிறார். எத்தனையோ நன்மையை செய்திருக்க. நீங்கள் ஜீவனோடு இருக்கிறது பெரிய கிருபை. இதனால் நிறைய பேர் உயிரோடு இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களை என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த ஒரு நன்றிக்காக நீங்கள் தயவு செய்து ஆலயத்தில் போய் துதியுங்கள். ஆண்டவரே எனக்கு கொடுத்த அந்த சுவாசத்திற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அதை துதிக்கிற வழியில் அது செம்மையானவர்களுக்கு தங்கும். நீங்கள் செம்மையானவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஒரு நீதிமான்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் துதிக்காமல் இருக்கவே முடியாது. அதில் உங்கள் எல்லோரும் அன்புடன் அழைக்கிறேன். எல்லோரும் ஆலயத்துக்கு செல்லுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தான் மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஊழியரும் நல்ல சுகத்தை நல்ல பலனை கொடுங்க. இந்த ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஆண்டவரே மாம்ச வார்த்தைகள் இல்லாதபடி ஆவியிலிருந்து பேசுவதற்கும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை பேசுவது அந்த கிருபையை நீ தரவிடமாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் எல்லா விசுவாச குடும்பங்களில் வந்து பங்கு பெற உதவி செய்யுங்க. எல்லா ஆறுதல் ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஆண்டவர் எஸ்தர் திருச்சபையில் ஆராதனையிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கரங்கள் கிரியை செய்வதாக. அநேக புதிய ஆத்துமாக்களையும் சபை விசுவாசிகளையும் அன்றைய தாவை எல்லாரும் கொண்டு வரணுமா ஜெபிக்கிறேன். இதனால் அவங்களுடைய போக்கில் வாரத்தில் தேவனுடைய கரம் வந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். சுகமான பிரயாணத்தை காண செய்யுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதனால் அவங்க சாப்பிட்ற எல்லா ஆகாரங்களும் ஆண்டவர் பலனாக இருக்கட்டும். எந்த ஒரு பலவீனத்தை கொண்டு வரக்கூடாது. அந்த வீட்டில் அப்பத்துக்கு எண்ணெய்க்கு வந்து மாவுக்காண்டவர் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவர் ஆகாரத்தில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அந்த கிச்சன் பகுதியில் வேலை செய்கிற வேலையில் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. இதனால் வர வேண்டிய எல்லா வருமானங்கள் எல்லாம் அவங்களுக்கு வர உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. இதனால் சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்க. எந்த குடும்பத்தில் சண்டைகள் இருக்கக்கூடாது. எல்லா குடியின் ஆவிகள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாக. எல்லா கர்ப்ப தடைகள் வெளியேறுவதாக. எல்லா திருமண தடைகள் வெளியேறுவதாக. எல்லா கடன் பிரச்சனை அந்த பிள்ளைகள் விடுதலை கொடுப்பீராக. இந்த நாள் நல்ல வீட்டை அவர்களுக்கு தருவீராக. ஆண்டு இந்த நாள் வழிகள் எல்லாம் திறக்க விடமா ஜெபிக்கிறேன். என்ன தடைகள் இருந்தாலும் அதை எல்லாம் விடைத்து எழுங்கப்பா. இந்த நாளில் நல்ல ஜெயத்தை கொடுங்க. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய இந்த ஊழியங்களுக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த ஊழியத்தின் தேவையை சந்திக்க அநேக ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க, தாங்குகிறவர்களை எழுப்புங்கப்பா. இதனால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக ஆண்டகத்தாவே பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்க தசமங்களை ஆசீர்வதிங்க. என் தேவன் தாமே அதை பழுகி பெருக செய்வீராக. அன்றைய அநேகருக்கு ஆத்துமக்களை அது பிரயோஜனமாய் மாற்றுங்க. ஒரு பெரிய ஆத்து மறுபடியத்தான் நீ செய்வனமா ஜெபிக்கிறேன். நீ அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிற தைரியமா இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் போகிற ஆலயங்களுக்கு போய் கர்த்தரை ஆராதிங்க. ஒருவேளை ஆலயத்துக்கு போகாதவர்கள் நீங்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வாங்க. பெங்களூரில் இருக்கிறது. உங்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை தொழுது கொள்ளலாம். God bless you.